ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 9 இறை திருவசனங்கள் 14 தொடங்கி 29 முடிய. அவர்கள் மற்ற சீடரிடம் வந்த பொழுது பெருந்திரளான மக்கள் அவரை சூழ்ந்திருப்பதையும் மறைநூல் அறிஞர் அவர்களுடன் வாதாடுவதையும் கண்டனர். மக்கள் அனைவரும் இயேசுவை கண்டவுடனே மிக வியப்புற்று அவரிடம் ஓடிப்போய் அவரை வாழ்த்தினர். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இவர்களோடு எதை பற்றி வாதாடுகிறீர்கள் என்று கேட்டார். அப்போது கூட்டத்தில் இருந்த ஒருவர் அவரை பார்த்து, போதகரே, தீய ஆவி பிடித்து பேச்சிழந்த என் மகனை உம்மிடம் கொண்டு வந்தேன். அது அவனை பிடித்து அந்த இடத்திலேயே அவனை கீழே தள்ளுகிறது. அவன் வாயில் நுரை தள்ளி பற்களை நெரிக்கிறான். உடம்பும் விரைத்து போகிறது. அதை ஓட்டிவிடும்படி நான் உன் சீடரிடம் கேட்டேன். அவர்களால் இயலவில்லை என்று கூறினார். அதற்கு அவர் அவர்களிடம், நம்பிக்கையற்ற தலைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும்? எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்துக் கொள்ள இயலும்? அவனை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று கூறினார். அவர்கள் அவனை அவரிடம் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடன் அந்த ஆவி அவருக்கு வலிப்பு உண்டாக்க அவன் தரையில் விழுந்து புரண்டான். வாயில் நுரை தள்ளியது. அவர் அவருடைய தந்தையை பார்த்து, இது இவனுக்கு வந்து எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவர், குழந்தை பருவத்திலிருந்து இது இருந்து வருகிறது. இவனை ஒழித்துவிட தீயிலும் தண்ணீரிலும் பலமுறை அந்த ஆவி இவனை தள்ளியதுண்டு. உம்பால் ஏதாவது செய்ய இயலுமானால் எங்கள் மீது பரிவு கொண்டு எங்களுக்கு உதவி செய்யும் என்றார். இயேசு அவரை நோக்கி, இயலுமானாலா? நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும் என்றார். உடனே அச்சிறுவனின் தந்தை, நான் நம்புகிறேன், என் நம்பிக்கையின்மையை நீங்க உதவும் என்று கதறினார். அப்போது மக்கள் கூட்டம் தம்மிடம் ஓடி வருவதை இயேசு கண்டு அந்த தீய ஆவியை அதட்டி, ஊமை செவிட்டு ஆவியே, உமக்கு கட்டளை இடுகிறேன், இவனை விட்டு போ, இனி இவனுக்குள் நுழையாதே என்றார். அது அருகிலிருந்து அவனுக்கு மிகுந்த வலிப்பு உண்டாக்கி வெளியேறியது. அச்சிறுவன் செத்தவன் போலானான். ஆகவே அவர்களுள் பலர் அவன் இறந்து விட்டான் என்றனர். இயேசு அவன் கையை பிடித்து தூக்கிவிட்டார். அவனும் எழுந்தார். அவர் வீட்டில் நுழைந்ததும் அவருடைய சீடர் அவரிடம் தனிமையாக வந்து, அதை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை என்று கேட்டனர். அதற்கு அவர், இவ்வகை பேய் இறை வேண்டலினாலும் நோன்பினாலும் அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. திரு இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, வெளிச்சம் என்ற வார்த்தை இருளிலிருந்து வருகிறது. உணவு என்ற வார்த்தை பசியிலிருந்து வருகிறது. நீர் என்ற வார்த்தை தாகத்தில் இருந்து வருகிறது. அறிவு என்ற வார்த்தை நாம் படிக்கிற புத்தகத்தில் இருந்தும் பழகுகிற மனிதரிடமிருந்து வருகிறது. ஆனால் ஞானம் ஒன்றுதான் கடவுளிடம் இருந்து வருகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த ஞானத்தை அடைவதற்கு நாம் கடவுளை அன்பு செய்ய வேண்டும் என்பது முக்கியம். முதல் வாசகத்திலே கடைசியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக சொல்லுகிறார், சீராக் ஞானம் முதல் அதிகாரம் 10வது வசனத்திலே, என் மீது அன்பு கொண்டிருப்பவருக்கு நான் ஞானத்தை கொடுப்பேன் என்று சொல்லப்படுது. அப்ப நாம் தவறுதலாக பொருள் புரிந்து கொள்ளக்கூடாது. கடவுள் யாரை அன்பு செய்கிறாரோ அவர்களுக்குத்தான் ஞானம் கொடுக்கிறார் என்பது அல்ல, பொருள் அல்ல. கடவுளுடைய அன்பை யார் அனுபவிக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் ஞானம் கிடைக்கும். அப்ப நமக்கு இன்னும் ஞானம் கிடைக்கல அப்படின்னா அதற்கு காரணம் நாம் கடவுளுடைய அன்பிற்குள் செல்லவில்லை, கடவுளுடைய அன்பை நாம் அனுபவிக்கவில்லை, கடவுளுடைய அன்பில் நாம் வாழவில்லை என்பதுதான் அதனுடைய பொருளாகும். மாறாக கடவுள் இவருக்கு கொடுக்க வேண்டும் அவருக்கு கொடுக்க கூடாது என்றெல்லாம் இல்லை. யார் கடவுளுடைய அன்பை அனுபவிக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் ஞானம் சொந்தமாக்கப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது என்பது போல நான் படித்து விட்டேன் எனக்கு ஞானம் வந்து விட்டது என்பது அல்ல. எவ்வளவுதான் படித்தாலும் நமக்கு வர வேண்டியது அறிவு மட்டும்தான். ஞானம் இறைவனிடமிருந்து மட்டும்தான் வருமே ஒழிய வேறு யாரிடம் வரையாது. நீங்க டாக்டரேட் படிச்சவங்கள்ட்ட போய் அவங்களை திட்டுனா அவங்களுக்கு கோபம் வராம இருக்குமா? ஆனா ஞானம் அடைந்தவர்களுடைய சூழ்நிலையும் அவருடைய வார்த்தையும் வேறு, படித்தவர்களுடைய வார்த்தை வேறு. படித்து விட்டோம் என்ற அகந்தை இருக்கும், ஆனால் ஞானம் உள்ளவர்களுக்கு ஒன்றுமே இருக்காது. அமைதியாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அவர்கள் எல்லாவற்றையும் கடந்து கிடைக்கக்கூடியதுதான் ஞானம். சில பேர் மன்றாடும் போது கூட வேண்டுவாங்க, இறைவா எங்களுக்கு சாலமோனின் ஞானத்தை தாரும் என்று கேட்பாங்க. எதுக்கு சாலமோனின் ஞானம்?
இப்ப நமக்கு கொடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? அவர் நாட்டை ஆள வேண்டும் என்பதற்காக இறைவா எனக்கு ஞானத்தை கொடும் என்று கேட்டார். நாம் நம்மையே ஆள முடியவில்லை, நாம் நம் குடும்பத்தை ஆள முடியவில்லை, நம் சக மனிதர்களையே ஒழுங்கா நம்ம ஆள முடியல. இதுல சாலமோனுடைய ஞானத்தை நமக்கு கொடுத்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறது தான் அதனுடைய கேள்வி. இரண்டாவது வகையான மன்றாட்டு இருக்குது. ஆண்டவரே இனிமேல் வேண்டுவோம், ஏன்னா வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சுல, இனிமேல் எப்படி வேண்டுவோம் பாருங்க. மன்றாட்டு புறம் எப்படி வரும் அப்படின்னா, இறைவா வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது, இந்த வெயிலை குறைக்க எங்களுக்கு வரம் தாரும் இறைவா, பனிக்காலத்தை கொடும் இறைவான்னு கேட்போம். இருக்கிற மரத்தை பூரா வெட்டி எடுத்துடுறது. அப்புறம் கேட்டா எனக்கு வெயில் காலம் அதிகமாயிருச்சுன்னு சொல்ல வேண்டியது. கடைசியில கடவுள் இந்த ஆண்டு எனக்கு வெயிலை அதிகமாக தள்ளிவிட்டார் என்று கடவுள் மீது பழியை தள்ளி போடக்கூடிய மனிதர்களாக நாம் வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அப்ப என்ன வேண்டும் பாத? இறைவா சாலமோனுடைய ஞானம் எல்லாம் எனக்கு தேவையில்லை, என்னை நான் வெல்வதற்கு எனக்கு ஞானம் கொடும். ஒன்று. இரண்டாவது, என்னால் முடிந்தவரை மரங்களை நட்டு அதை பாதுகாக்க எனக்கு வரம் கொடும் என்று நாம் கேட்பது முறை. நம்ம வீடு கட்டி இருக்கிறோம், அந்த வீட்டுல சுத்தி நல்ல காம்பவுண்ட் கட்டி இருக்கிற 5 சென்ட் இடத்துல வீட்டை கட்டிடுவோம். ஆனா கோலம் போடுறதுக்கு பாத்தீங்கன்னா பொது பாதையில உட்கார்ந்து கேட்ட சாத்திக்கிட்டு வெளியில உட்கார்ந்து கோலம் போட்டுட்டு உட்கார்ந்து இருப்போம். அன்னைக்கு ஒரு வண்டி இந்த பக்கம் போகும்போது என்னை அந்த அம்மா திட்டுது, ஏன்னா கோலத்துல ஏத்திட்டேன்னா. அப்புறம் நான் எங்க ஏரோப்ளேனா வச்சிருக்கேன் பறந்துகிட்டு போறதுக்கு, கோலத்துல ஏத்திட்டு தான் போக முடியும். ஏன்னா நடு வீதியில ரோட்ல போய் கோலத்தை போட்டுட்டு அதுவும் எங்க இடம் தான் சொந்தம் கொண்டாடக்கூடிய மனிதர்கள் ஒரு அறிவற்ற மனிதர்களாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். ஏன் வீட்டிற்குள் அதற்கான இடம் இல்லையா என்றால் அதுதான் மனிதனுடைய அறிவற்ற செயலாக நாம் பார்க்கிறோம். இப்ப நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு சொல்லக்கூடிய அந்த உண்மை ஒன்று இருக்கிறது. ஏனென்றால் அவன் சிறு வயதிலிருந்தே அவனுக்கு பேய் பிடித்திருக்கிறது, ஆகையால் உன் சீடர்களால் அவர்களை ஓட்ட முடியவில்லை. இது வேற ஒன்றும் அல்ல, நம் தமிழ் பழமொழி ஒன்று உண்டு, 5 வளையாதது 50 வளையாது என்பதுதான் அதனுடைய பொருள். அவர் 5 வளைத்திருந்தார் என்றால் 50 எளிதாக வளைக்க முடியும். இதனுடைய காரணம் என்ன? பேய் என்பது நீங்கள் உடனே நினைப்பது போல் வெளியில் இருந்து வருவதல்ல, அது ஒரு எதிர்மறையான குணம். இப்ப எனக்குள் என்ன பேய் இருக்கிறது என்பதை நான் பார்க்க வேண்டும். அப்ப நமக்குள் என்ன பேய் இருக்கிறது அப்படிங்கறது அது முக்கியம். அப்ப அந்த பேயை விரட்ட நான் என்ன செய்ய வேண்டும்? அது முளைக்கும் போதே நான் அகற்றி விட்டேன் என்றால் எனக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த பேயை நான் வளரவிட்டு எப்படி அந்த சிறுவனாக இருக்கும் போதே அவருக்கு வந்து இளமையிலும் அவருக்கு இருக்கிறதோ, அதே போல 5 வளையாததை 50 80 போய் நாம என் உள்ளத்தை மாற்றிடும் இறைவன்னா அது ரொம்ப கஷ்டப்படும். அப்பதான் அதனுடைய தாக்கம் வெளியேறும். அப்ப நாம் சிறு கண்டா முளைக்கும் போது அந்த விதையா இருக்கும் போதே நம்ம அதை அகற்றிவிடும். எது தேவை எது தேவையில்லை என்பதை அகற்றிவிட்டோம் என்றால் அதுவே மிகப்பெரிய ஒரு ஞானமாக இருக்கும் என்பதுதான் உண்மை. எனவே பேய் என்பது வெளியிலிருந்து வருவதை மட்டும் நாம் எதிர்கொள்ளக்கூடாது. மாறாக நமக்குள் இருக்கக்கூடிய அந்த பேய்களை, எதிர்மறையான எண்ணங்களை, பேய் என்றால் எதிர்மறையான எண்ணங்களை நான் சொல்லுகிறேன். அப்ப அந்த எதிர்மறையான எண்ணங்களை அகற்றுவதற்கான வழி என்ன என்பதை நான் பார்க்க வேண்டும். அப்ப ஒரு பிரச்சனை, ஒரு எதிர்மறையான எண்ணங்கள், தீய குணங்கள் அது தொடங்கும் போதே நாம் அகற்றி விட்டோம் என்றால் நம்முடைய வேற யாரும் நமக்கு வந்து அதை அகற்ற உதவி செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. மாறாக அதை வளர விட்டு விட்டோம் என்றால் நாம் எத்தனை பேரை கூட்டி வந்தாலும் அதை அகற்ற முடியாது. எத்தனை கோயில்களுக்கு சென்றாலும் வீட்டிற்கு வந்த பிறகு மீண்டும் கோபப்படுவோம், மீண்டும் பொறாமைப்படுவோம், மீண்டும் இல்லாத பொல்லாதுகளை சொல்லுவோம், மீண்டும் பிறர் மீது பழி சுமத்துவோம். இப்படிப்பட்ட இந்த குணங்கள் மீண்டும் வருவதற்கான காரணம் நாம் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த எதிர்மறையான பேய்களை விரட்டவில்லை என்பதுதான் அதனுடைய பொருள்படுகிறது. எனவே இறைவன் மீது அன்பு கொண்டோம் என்றால் நமக்கும் அந்த ஞானம் சொந்தமாகும். இறைவன் தன் அன்பை மறைத்து வைக்கவில்லை, அப்பட்டமாக வெளியில் வைத்திருக்கிறார். அந்த அன்பை நோக்கி நாம் செல்ல இந்த பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். ஆமென்.